பகவான் எல்லாம் ஒரு வாரத்தில் ஞானம் அடைஞ்சது பகவான் சொல்கிறாங்க. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படின்னு நாமத்தை ஜெபிச்சு சுவாமி ராம்தாஸ் சொன்னார், இடைவிடாமல் 24 மணி நேரமும் ஜெபி. ஆனால் பகவான் அவரை கன்ஃபெசஸ், என்னால் 24 மணி நேரத்தில் சொல்ல முடியல. தொடர்ந்து சுவாமி ராம்தாஸ் என்னமோ செஞ்சார். அப்பத்தான் எனக்கு ஞானம் அடைய முடிந்தது. இதனால் நம்மளுடைய சாதனையினால் மட்டும் அடைஞ்சிட முடியாது. குரு அருள் ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது சாரதா தேவிகிட்ட ஒரு அம்மா போய் கேட்டாங்க, அம்மா நான் தியானம் பண்ணால் முக்தி அடைய முடியுமா? இல்லை அப்படிங்கிறாங்க. ஜபம் பண்ணால் முக்தி அடைய முடியுமா? இல்லை அப்படிங்க. பின்ன எப்படி தான் அடையிறது? அருள்னால. அருள்னால தப்ப கடைசியில் நம்ம பண்ணுற சாதனை எல்லாம் எதுக்குன்னா அருளை ஈர்க்கிறதுக்கு தான். அருளை ஈர்க்க இவன் பாவ உழவு கஷ்டப்படுறானே, இவனுக்கு கொடுத்துருவோம் கடைசியில். இல்லாட்டா இவனுக்கு தேவையான சேஞ்ச் பண்ணிட்டு அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருவோன்னு அந்த ஒரு அருளை ஈர்க்கிறது உண்டான ஒரு வழி நம்மளுடைய சாதனை ஜபம். நம்மளெல்லாம் பக்தி மார்க்கத்தில் போயிட்டோம். இந்த பக்தி மார்க்கத்தில் உத்தமமான ஒரு சாதனம், ஒரு வழி ஜபந்தான். அந்த நாம ஜபந்தான். அது கிருஷ்ண பகவான் உங்களுக்கு போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, நான் அடிச்சுட்டே கவலை கிடையாது. ஏன்னா ரொம்ப நல்லா போயிட்டு, ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் பகவான் சொல்லுவார், சே சம்திங் டு தெம், சே சம்திங் டு தெம். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, பகவான் கைண்ட்லி ஸ்பீக் த்ரூ மீ, கைண்ட்லி ஸ்பீக் த்ரூ மீன்னு சொல்லிட்டு ஏன் மூலமாக நீங்கள் பேசுவோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பித்தேன். அதே மாதிரி இப்போவும் அவர் தான் பேசுகிறார். அதை எனக்கு கொடுத்த ஒரு பணியாக நான் எடுக்கிறேன். அப்புறம் பேசி முடித்த பிறகு நான் அவர்கிட்ட போக மாட்டேன், அங்கே நின்ன இடத்துலையே உட்காந்து வணங்குவேன் பகவான். ஏன்னா அவரை கூப்பிடாம அவர்கிட்ட நம்ம போக முடியாது. இதெல்லாம் அவருடைய, அதாவது ஒரு குருவோட உள்ள ஒரு பந்தம், ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க. அதில் சில நுணுக்கங்கள் இதெல்லாம் அவர் கூப்பிடாம நம்ம அவர்கிட்ட போக முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, முடித்த உடனே அங்கேயே விழுந்து கும்பிடுவேன். அப்போ கூப்பிடுவார், வா. சில நாளைக்கு போக்குவார் அப்படிம்பாரு. ஒரு நாளைக்கு ஒரு பழம் எடுத்து அதை அப்படியே உரிச்சு கொடுத்தாரு. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது அந்த பழத்தை நான் கடிச்சா நான் எச்சி பண்ணிடுவேன் பகவானுடைய கையில். அதனால நான் மரியாதை அதை வாங்கி சாப்பிட்டேன். பழத்தை வாங்கி அது பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு பகவான் ஞானப்பழமையை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற லீலைகளெல்லாம் பகவான் நிறைய செஞ்சுருக்காரு. அதனால தான் உங்களுக்கு போர் அடித்தாலும் பரவாயில்ல, பகவான் எவ்வளோ தூரம் என்ன பேச வைக்கிறாரு அவ்வளோ தூரம். கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு நாம ஜபத்தை பற்றி. அது ஒரு வேள்வி. யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோ அஸ்மி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேள்விகளில் ஜப வேள்வி தான் நான். பல யஜ்ஞங்கள் இருக்குது, பல வேள்விகள் இருக்குது.
பலவிதமான வேள்விகள். யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோ அஸ்மி. அந்த ஜபம்னு சொல்கிறது ஒரு வேள்வி. ஒவ்வொரு இப்போ வேள்வி நடக்கும்போது என்ன ஒரு கோமகுண்டம் அதில் அது வளர்த்து நமக்கு அதில் பத்திரம் புஷ்பம் கலசம் அந்த மாதிரி பலதும் நம்ம அதில் போடுறோம். அதே மாதிரி நம்மளுடைய நாமம் அதிலேயே போட்டுட்டே வரணும். நாமம் அது ஒரு வேள்வியாக கிருஷ்ண பகவான் சொல்றாரு. யஜ்ஞானம் ஜப யஜ்ஞம் அஸ்மி. அது ஜப வேள்வின்னு சொல்கிறது தான் நான். அதை நம்ம செய்ய பகவான் சொல்லி அந்த யஜ்ஞத்தில் நம்ம எப்பொழுதுமே ஈடுபடணும். அப்படின்னு அதிலே ஈடுபட்ட இருந்தால் நமக்கு தேவையான வழிகாட்டுதல் கிடைக்கும், தேவையான ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது நம்மளுடைய லைஃப்பில் நான் வச்சுக்கணும். அது ஒன்றே போதும். நாமா இஸ் காட், அதே தான் கடவுள். அது அந்த ஃபெய்த்தோட அந்த நம்பிக்கையோட அதை பிடிச்சி போயிட்டே இருக்கணும். அப்புறமா நம்ம கம்ப்யூட்டர்லாம் வந்த காலத்தில் நம்ம இருக்கோம். இப்போ கம்ப்யூட்டருக்கு உள்ளெல்லாம் போகும்பொழுது ஒரு பாஸ்வேர்டு கேட்பாங்க. பகவான் அடைகிறதுக்கு பகவானுடைய கம்ப்யூட்டரில் போகிறதுக்கு உண்டான பாஸ்வேர்டு தான் நம்ம எல்லாம். இந்த பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம பகவானை அடையணும். அந்த கம்ப்யூட்டர் தொடர்ந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு நம்மளுடைய குருநாதன் தந்திருக்கார். ஒரு தனிப்பட்ட முறையில் உள்ள ஒரு பாஸ்வேர்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி தந்திருக்கார். ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு போது நமக்கு. நான் முதல்ல பகவான் பார்த்த பிறகு நாமம் ஜபிக்க ஆரம்பித்தேன். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஏன்னா பகவானுக்கு ஞானம் கிடைச்சது, அதனால தானே ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜபிக்கிட்டு தானே. அப்புறமா எனக்கு ஒரு சந்தேகம். அங்கே போனால் எல்லாரும் யோகிராம் சுரஸ்மான்னு சொல்கிறாங்க. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராமனை நாம் பாவனை பண்ண வேண்டியது. அயோத்தியாவில் தசரதன் அது இது அதெல்லாம் பாவனை பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்ரீராமன் இருந்தாருன்னு நான் நினைக்க வேண்டியது. யோகிராம் சுரஸ்குமார்னு சொல்லும்போது எனக்கு அவர் கண்கூட தெரியுது. அப்போ அது அவங்க சொல்லிட்டும் இருக்காங்க. அதனால் ஒரு லெட்டர் போட்டேன் பகவான் நான் இந்த மாதிரி ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லிட்டு இருக்கேன். நான் யோகிராம் சுரத்குமார்ங்கிற மந்திரம் சொல்லலாமா அப்படின்னு லெட்டர் போட்டேன். அடுத்த வாட்டி பகவானை பார்க்க போகும்பொழுது மணியெல்லாம் இருந்தார். அங்கே என்னை பார்த்ததும் முதல் கேள்வி, யூ அப்பியர் டு ஹேவ் சம் டவுட், உனக்கு எதுவும் சந்தேகம் இருக்கும் பாருங்க. இட்ஸ் நாட் திஸ் beggar's நேம், இட் இஸ் மை ஃபாதர்ஸ் நேம், யூ கேன் சாண்ட் இட் அப்படின்னார். அது இந்த யோகிராம் சுரத்குமார்ங்கிற இந்த பிச்சைக்காரனுடைய பேர் கிடையாது, அது பகவானுடைய பேர். நீ அது தாராளமாக ஜபிக்கலாம். அதுதான் அப்படித்தான் அன்னைக்கு என்ன முதல்ல பார்த்ததும் அதுதான் கேட்குறாரு. ஸோ அது ரொம்ப சிலர் பகவான் பல பேர்கிட்ட இந்த பிச்சைக்காரனுடைய பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது எதுக்குன்னா இனிஷியேட் பண்ணி கேட்குறாங்க. நம்ம ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. சில நேரங்களுக்கு கோபம் பண்ணுறோம். நோ, யோகிராம் சுரத்குமார்னு சொன்னால் தான் அவர் குச்சி கொடுவார்.
வேற எதையும் அதோட சேர்த்தக்கூடாது. இதுதான் மந்திரம். அந்த அந்த மந்திரம் அது அவர் ஆராய்ச்சி பண்ணி இந்த உலகத்துக்கு என்னுடைய அப்பா கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, இவ்வளோ பெரிய ஒரு மகாத்மா சொல்லும் பொழுது அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அதனால தான் அது சொல்கிறாரு. அது பகவான் நமக்கு கொடுத்த ஒரு வரம். அது நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம சொன்னால் அத்தனை ப்ராப்ளங்களுக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அது ஒரு சொல்யூஷன் ஆகும். ஆனால் பல நேரங்களில் இந்த பக்தி மார்க்கத்தில் நம்ம போகும்போது அவர் நேரத்துக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பக்தியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா திதீக்ஷா. திதீக்ஷான்னு சொல்லுவாங்க. இது பகவானுக்கு இருந்திருக்குது, ரமணருக்கு இருந்தது, எல்லா மகாத்மாக்களுக்கு. திதீக்ஷான்னு என்னன்னா, எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பகவானுடைய பாதங்களை கட்டியாக பிடிக்கிறது. பாதம் பற்றி அப்படியே அதை பற்றி எல்லாம் பொருட்படுத்தாமல் பகவானுடைய பாதம் பற்றதுக்குண்டான அந்த சக்தி தான் திதீக்ஷான்னு சொல்லி. அவங்களுக்கே சஃபரிங் வருது. சமீபத்தில் ஒரு நாள் போன வாரம் நான் ராத்திரி ரொம்ப அழுதேன். யாரும் பார்க்காம அந்த ஈஸ்டரில் காரணம் என்னென்ன, ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்து, அதாவது பகவானுக்கு உடம்பு சரியில்லை. பகவான் நான் அன்னைக்கு எப்பவும் போல உபயமாக கொஞ்சம் கோதுமை மாவு கொண்டு போகும். அது பகவான் கொடுத்த ஒரு வாரம் அது கொண்டு போயிருக்கேன். அப்புறம் இந்த செல்வராஜ் வந்து சொல்கிறாரு, உங்களை கூப்பிட்றாங்க, ஆனால் நீங்கள் அதெல்லாம் அங்கே பகவானுடைய இந்த சித்தி ஸ்தலம் இருப்பாருங்க. அதில் பகவான் ஒரு ஓரமாக ஈஸ்வரில் படுத்திருக்காரு. ஒரு 10-20 பேர்த்துக்கு நல்ல போஜனம், பக்ஷணம், லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் ஹோட்டல்லையா எங்கேயோன்னு தெரியல. லட்டு அது இது நிறைய வந்து விஜயலட்சுமி அம்மா எல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. என்னையும் அங்கே உட்காந்து சாப்பிட சொன்னாங்க. நீங்கள் இந்த இது கொஞ்சம் அங்கே வெளியில் வச்சுக்கோங்க, பகவான் அப்புறம் வாங்குவார், அப்புறமா உள்ளே வந்து நீங்கள் சாப்பிடுங்க. விஜயலட்சுமி அம்மா இது அத்தனையும் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா அந்த லட்டு அது இது எல்லாமே நீங்கள் மிச்சம் கூட சாப்பிடணும். எனக்கு சாப்பிட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டேன். பட் அழுக நிறுத்த முடியல. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு பகவான். ஈஸி சேர்ந்து நமக்கு முன்னாடியே படுத்திருக்காரு. அவருடைய டிவோட்டிஸ் மிருஷ்டான்ன போஜனம் அது பகவான் பரிமாறுறார். அங்கே படுத்துட்டு நீங்கள்லாம் சாப்பிடுற சந்தோஷமாக இருக்கு. இதுதான் திதிக்ஷான்னு. தனக்கு என்ன கஷ்டம் வருது அதெல்லாம் மறந்து யூ ரிஜாய்ஸ். டிவோட்டிஸ் கிட்ட சொல்றாரு, யூ ரிஜாய்ஸ், டோன்ட் வரி அபவுட் மீ. அது நினைச்சு அப்படியே நான் அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு சாப்பிட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சாப்பிட்டேன். அப்புறமா
இவங்க விஜயலட்சுமி அம்மா சரி முடியலன்னா வச்சுருங்கோ அப்படின்ட்டாங்க. எல்லாம் எடுத்து வேலையெல்லாம் எடுத்து பிறகு பகவான் கூப்பிட்டார். அந்த ஈஸி சேரட்டை கூப்பிட்டு, ஹவுஸ் எவ்ரிபடி அட் ஹோம், என்ன பண்ணுறது அப்படி அழகம் அவருடைய கர்மம். அவருக்கு உடம்பு சரியில்லை. இஸ் வரிட் அபவுட் மை ஃபேமிலி. இது ஞாபகம் வந்தது போன வாரம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அழுதிட்டு தூங்கினேன். இந்த ஒரு நிகழ்ச்சி அன்னைக்கு 2 மணிக்கு இவனுக்கு நான் அவங்ககிட்ட கூட இன்னும் சொல்லலை. என்னுடைய ஒய்ஃப் சாவித்திரி எழுந்திருக்கிறாங்க. இங்கே போன வாட்டி தேவைக்கமாக வந்த பொழுது, இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்த பொழுது ஒரு சாண்டிங் பாக்ஸில் மெஷின் தந்துட்டு போயிருக்காங்க. அதில் காலையில் கொஞ்சம் நேரம் வைப்போம். அதில் ஆஃப் பண்ணிட்டு தான் படுத்தோம். 2 மணிக்கு இவங்க எழுந்திரிச்சு இவங்களுக்கு அந்த சாண்டிங் கேட்குது. என்னடா நம்ம மெஷின் ஆஃப் பண்ணலையா அப்படின்னு எழுந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. எனக்கு இந்த நான் அழுதுட்டு தூங்கின அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 மணிக்கு எழுந்திரிச்சு, குழந்தைங்களுக்கு கூட தெரியாது, 2 மணிக்கு எழுந்திரிச்சு சாண்டிங் கேட்குது அவங்களுக்கு. ஓ, சார்ஜிங் மெஷின் ஆஃப் பண்ணலையா அப்படின்னு போய் பார்த்துட்டு அதை ஆஃப் பண்ணாங்க. நான் வெடித்தேன். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நிரந்தரமாக பகவான் நம்மளுடைய கூட இருக்க. அவருடைய நாமம் முடியும் பொழுது சொன்னால் போதும், இருந்தாலும் அவர் நம்ம கூட இருக்க. இதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். நம்ம யாரை பிடிக்கணுமோ எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சிருக்கோம். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கன்னு சொல்வது 100% உண்மை. அவருடைய அருள்நாளத்தில் நம்ம அவர் தாழ் வணங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வணங்குவோம். நம்மளை என்ன சாதனை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வோம். அதையெல்லாம் பகவான் போய் சேரும். அதனால் அதை பகவானுடைய அருள் மழை தொடர்ந்து பாவத்தில் நடக்கணும். நீங்கள் மட்டும் பல பேர் வரப்போகிறாங்க. ஒரு விஷயம், அதாவது இங்கே நம்ம கும்பிட்டு இந்த படம் இருக்குல்ல, இது 1994 ராஜலட்சுமி அம்மா, சுதாமா சிஸ்டர்ஸில் ராஜலட்சுமிங்கிற மாதிரி அவங்க அப்போ சேலத்தில் இருந்து டெய்லி போயிட்டு வருவாங்க. அப்போது அவங்க இங்கே பக்கத்தில் குடியிருந்தாங்க. அவங்க அப்புறமா ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. அப்போ பகவான் அவங்க ஒவ்வொரு வாரமும் சுதாமாவுக்கு போயிட்டு வருவாங்க. ஒரு நாளைக்கு போன பொழுது பகவானுக்கு அவங்க போகும் பொழுது அவருக்கு கூடிய சீக்கிரம் நான் திருவண்ணாமலை போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. அப்போ அவங்க பல பேருக்கு சில கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. பகவான் சுதாமாவில் இருந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீ சாவித்திரிக்கு என்ன கொடுக்க போகிறேன்? அவங்க நான் அதை ஏன்னா இவங்கெல்லாம் காலேஜ், இவங்க ஷீவஸ் இந்த ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட். நீ சாவித்திரிக்கு என்ன அதை கொடுக்குவா இதை கொடுக்குவான்னு அவங்க கேட்டுட்டே இன்னும். அப்புறம் பகவானுடைய ஒரு படம் சுதாமாவில் இருந்தது. அதே மாதிரி ஒரு படம் அவங்களுக்கு பகவான் கொடுத்திருந்தார். அதை கொடுக்கவான்னு கேட்டது. ஆமாம் அப்படின்னு அடுத்த நாளே ராஜலட்சுமியும் அவங்களுடைய அக்கா விஜயக்காவும் இங்கேருந்து படம் கொண்டு வந்தாங்க. நாங்கள் அதை ஏற்று வாங்கி எங்கள் பூஜா ரூமில் வச்சு இன்னைக்கு
இதில் என்ன சீக்ரெட் என்னன்னா, அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இங்கே நம்ம வீட்டில் சத்சங்கம் ஆரம்பிக்கும். அப்போது நாங்கள் மட்டும் கும்பிடுறதுக்காக அவர் இந்த பணம் தரலை. சென்னையில் மாமரத்துலேருந்து வந்து நீங்களும் கும்பிடுறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி நம்மளுடைய குருநாதன். அவருடைய தீர்க்கதரிசித்துவத்தில் இதெல்லாம் கூட அவர் பார்த்துருப்பார். அதனால் இதனுடைய அப்படித்தான் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுடைய இங்கே இந்த படம் வச்சு நான் சொன்ன மாதிரி ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் அதுக்கு ஆரம்பித்து அப்புறமா எல்லாரும் பகவானுடைய யோகிச்சு மட்டும் வர ஆரம்பித்தாங்க. நான் நினைத்தேன் நம்ம யோகிராம் சிவகுமாரே அப்படின்னு, யோகிராம் சிவகுமார் மட்டும்தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு இப்போவும் நடந்துட்டுருக்குது. அதனால் இதுவும் ஏன்னா பகவானுடைய கருணை உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு பகவான். நாங்கள் ஒரு பூரிப்படைகிறோம். அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து பகவானுடைய, அதாவது பகவானோட உங்களுக்கு எவ்வளவு பக்தி இருக்கோ, எவ்வளவு ஆழமான பக்தி இருக்கோ அதுதான் வெளிப்படுத்து இதில் இருந்து. அதனால் இவ்வளோ தூரம் வந்ததில் அப்புறம் ஒரு நாளைக்கு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லிட்டு ஒரு வயசான ஒருத்தர் இங்கே வருவார். அந்த சத்சங்கத்தில் அவர் சுவாமி ராமதாஸ் கிட்ட தீட்சை வாங்கிறாரு. அவர் கோபம் பண்ணி சொன்னார், ஒரு இடம் போடுங்கோ. யாருக்குன்னு கேட்டு, ஹனுமானுக்கு, ஆஞ்சநேயர் வந்தார் அப்படிங்கிறது. அன்னையர் இருந்து போட்ட இடம் தான் அது ஆஞ்சநேயருக்கு. அப்போ எல்லாருக்குமா இந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அது அங்கேயே ஒரு அர்ப்பணம் பண்ணுவோம். அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி அப்புறமா ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 2 நாள் என்னையும் சாவித்திரியும் பகவான் கூட தங்க வச்சார் சுதாமாவில். அந்த ஃபர்ஸ்ட் டே யாரோ பகவானை பார்க்க வந்தாங்க ராத்திரி. அன்னைக்கு சுதாமாவில் இருக்கும்போது அவரை அனுப்பிட்டு பகவான் வரும்பொழுது பகவான் ஒரு ஜபமாலை கழுத்தில் போட்டிருந்தாரு. வந்து நான் இப்போ கீழே உட்காந்துருக்கேன் ஹாலில் சுதாமாவில். கருணாக்கரை அப்பொழுது மாதேவிக்கு தேவக்கியம்மா சொன்னாங்க, பகவான் ஏகப்பட்ட மாலை பகவான் கழுத்தில் இருக்கு, அதோட சேர்த்து இதையும் போட்டிருக்காரு இவர் கொடுத்த மாதிரி. பகவான் அதை எடுத்துருக்கோம் நிறைய மாலை, அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். உடனே அதை எடுத்து பகவான் நான் கருணாக்கிறேன் காமிக்கிறேன் லெட் திஸ் பெகர் கார்லண்ட் அப்படின்னு அந்த மாலை எடுத்து என் கழுத்தில் போட்டேன். நான் சொன்னேன், பகவான் ஒன் மோர் விஷ் ஹேஸ் பீன் ஃபுல்ஃபில்ட். எனக்கு பகவான் கையில் ஒரு ஜபமாலை வேணும், ஒரு ஆசை பாவிக்கணும், ஒரு ஆசை இருக்குது. அதே இன்னைக்கு பகவான் நிறைவேற்றியிருக்காரு. இப்போது அது எதுக்கு இங்கே வச்சுருக்கேன்னா, பகவானுடைய அருளுக்காக யாராவது வந்தால் அந்த ஜபமாலை அவருடைய தலையில் எனக்கு நான் இல்லை அந்த இடத்துல. பகவான் ஒரு வெள்ளக்காரன் பகவான்கிட்ட ஒரு ஜபமாலை கொடுத்தார், இது ப்ளஸ் பண்ணி கொடுங்க பகவான். அவர் வாங்கினார். திஸ் பெகர் இஸ் ஆல்ரெடி டச்ட் இட் அப்படின்னு திருப்பி கொடுத்தார். எப்படி பகவான் உங்களுக்கு, அவன் அப்படியே அழுகிறான், சட்டங்கமாக விழுந்து அவன் என்ன சொல்கிறாங்க, பகவான் உங்களுக்கு இது எப்படி தெரியும்? அதுக்கு முந்தின வருஷம் இவன் போய் அதே மாலை பகவான்கிட்ட கொடுத்து வாங்கியிருக்கான். பகவானுடைய பிளஸ்ஸையும் வாங்கிட்டு போயிருக்கான். அதை தொட்டு பகவான் சொல்றாரு, திஸ் பெகர் ஹஸ் ஆல்ரெடி டச்ட் இட். அப்போ அவன் கேட்குறான், இது எப்படி பகவான் தெரியும்? பகவான் சொன்னார், when this beggar touches something, it changes. When this beggar touches something, it changes.
இது நமக்கு பொருந்தாத நம்மளையும் டச் பண்ணியிருக்காருங்க. என்னை டச் பண்ணினதுனால அவருடைய ஒரு டச் நான் உங்களை அத்தனை பேரையும் இங்கே கொண்டது. டச் அதனால தான் நீங்கள் இங்கே நேரத்தில் போகணும்னு நம்மளுக்கு எண்ணம் வந்தது. When this beggar touches something is changed. அப்படி சேஞ்ச் ஆனது ஜபமாக பகவான் டச் பண்ண ஜபம். அது யாராவது பகவானுடைய லட்சியம் போக முக்கியமாக கத்தனுக்கு அவனுடைய தலையை வச்சு பகவானுடைய லட்சியம் கொடுத்துருக்கார். அதுதான் நம்மளுடைய சத்தகத்தினுடைய ஹிஸ்டரி சரித்திரம் போயிட்டே இருக்கு. பகவானுடைய திசையில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் பாத நமஸ்காரம். நல்லா சந்தோஷமாக இருக்கு. நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னாக்கா எது அதுக்கு தேவையோ அது பகவான். அதனால் நம்ம ஆர்த்தி எடுப்போம். வேறு யாராவது பேசுவோம்.